வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஸ்லோவேக்கியா நாட்டு அரசுமுறை பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். மகளிருக்கு ஆளுமை வழங்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் முன்னெடுத்து செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை சார்பில் 85 கோடி ரூபாய் மதிப்பிலான 326 நூலக கட்டடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் திரு க பொன்முடி விடுவிக்கப்பட்டு திருச்சி என் சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஸ்லோவேக்கியா அரசுமுறை பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்லோவேக்கியா நாட்டிற்கு இந்தியா சார்பில் மேற்கொண்ட இப்பயணம் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தமது பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர், பிரதமர் உள்ளிட்டோருடன் பிரதிநிதி நிலையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட நிலையில் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. குடியரசுத் தலைவருக்கு ஸ்லோவேக்கியா நாட்டின் உயரிய முனைவர் விருதும் வழங்கி கௌரவம் அளிக்கப்பட்டது. ஸ்லோவேக்கியா இந்திய வர்த்தக கூட்டமைப்பு நிகழ்வில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் பதவிக்கு ஸ்லோவேக்கியாவின் ஆதரவை எடுத்துரைத்தார். குடியரசுத் தலைவரின் இப்பயணத்தின் மூலம் எஃகு, ரயில்வே, உயிரி எரிபொருள், நலவாழ்வு, சுற்றுலா, படைப்பாற்றல், கலைகள் போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக வாய்ப்புகள் வலுவடைந்துள்ளன. பிரட்டிஸ்லாவாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்களிடையே உரையாற்றிய குடியரசுத் தலைவர், ஸ்லோவேக்கியாவின் வளர்ச்சியில் இந்திய சமூகத்தினரின் பங்களிப்பு குறித்து அந்நாட்டு தலைவர்கள் எடுத்துரைத்தது குறித்து பெருமிதம் வெளியிட்டுள்ளார். இந்திய வம்சாவளியினரின் சிறப்பான பங்களிப்பால் இந்தியா ஸ்லோவேக்கியா நாடுகள் இடையிலான இருதரப்பு நட்புறவு வலுவடைந்ததாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு ஆளுமை வழங்கி எழுச்சி அளிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் முன்னெடுத்து செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 3880 கோடி ரூபாய் மதிப்பிலான 44 புதிய திட்டங்களுக்கு இன்று பிரதமர் அடிக்கல் நாட்டி பேசினார். இந்நிகழ்வில் 70 வயதிற்கு மேற்பட்ட 3 மூத்த குடிமக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்ட அடையாள அட்டைகளை வழங்கியதோடு புவி குறியீடு சான்றிதழ்களை பயனாளிகளுக்கு வழங்கினார். அம்மாநில பால்வளத்துறை விவசாயிகளுக்கு 106 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகைக்கான பண பரிவர்த்தனைகளையும் பிரதமர் மேற்கொண்டார். உலக நாடுகளின் மீதான அமெரிக்காவின் அடிப்படை அணுகுமுறையில் ஏற்பட்ட மாற்றங்களின் தாக்கம் அனைத்து பிரிவுகளிலும் பிரதிபலிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் உலகளாவிய தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் தொழில்நுட்ப செயல்பாட்டில் மிகப்பெரிய பங்கு வகிப்பதாலும் சர்வதேச நாடுகள் தொழில்நுட்ப ரீதியாக பாதிக்கப்பட்டதாக கூறினார். நவீன தொழில்நுட்பங்கள் வர்த்தக பிரிவின் பாதுகாப்பை பாதித்திருப்பதாகவும் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பம், படைப்பாற்றல் திறனுடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இந்தியா இத்தாலிய வணிகம், அறிவியல் தொழில்நுட்ப கூட்டமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் ஸ்டார்ட் அப் தொழிற்சாலைகளின் சூழலால் வணிகம் பெருமளவு மேம்பட்டு உலகளாவிய நாடுகளுக்கு வர்த்தகம் விரிவுபடுத்தப்படும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் நாட்டின் வர்த்தகம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து செல்லப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நடவடிக்கைகளால் சுகாதார வசதிகள் மக்களுக்கு இலகுவாகவும் மலிவாகவும் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் கல்லூரி நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர், தேச உணர்விற்கு மருத்துவர்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஒரு நாடு வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் அந்நாட்டின் குடிமக்கள் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் என்று சுட்டிக்காட்டினார். மருத்துவர்கள் மனிதநேயத்துடன் நடந்து கொள்வதன் அவசியத்தையும் டாக்டர் மாண்டவியா வலியுறுத்தினார். முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தனின் மறைவிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையில் இன்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். பிஜேபி மூத்த தலைவரும் குமரி அனந்தனின் புதல்வியுமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் உள்ள குமரி அனந்தனின் படத்திற்கு திரு அமித்ஷா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 84 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்ட 326 நூலக கட்டிடங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இன்று திறந்து வைத்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 21 திருக்கோவில்களில் காணிக்கையாக பெறப்பட்ட 1074 கிலோ சுத்த தங்க கட்டிகளை பாரத ஸ்டேட் வங்கியின் தங்க முதலீடு திட்டத்தில் முதலீடு செய்ததற்கான பத்திரங்களை திருக்கோவில் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் இன்று வழங்கினார். திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து மாநில அமைச்சர் திரு க பொன்முடி விடுவிக்கப்படுவதாக கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மகளிருக்கு எதிரான சில கருத்துக்களை திரு பொன்முடி தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் வெளியான கருத்துக்களுக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து இந்நடவடிக்கை. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி என் சிவா தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை நகராட்சி பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள தேசிங்கு ராஜா ராணிபாய் நினைவிட புனரமைப்பு பணிகளை மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி இன்று ஆய்வு செய்தார். பழமை மாறாமல் புனரமைப்பு பணிகளில் 30% முடிவடைந்த நிலையில் பழுது பார்க்கும் பணிகள் குறித்தும் மின்விளக்கு பொருத்தும் பணிகள் குறித்தும் அமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் அடுத்த கட்ட பணிகளுக்காக 6.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இப்பணிகள் அனைத்தும் 2 மாதங்களுக்குள் முடிக்க அமைச்சர் அலுவலர்களை அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு திட்டங்களுக்காக கையகப்படுத்திய நிலங்களுக்கு இழப்பீடாக 806 கோடி ரூபாய் வழங்க வேண்டியுள்ளது என்று மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தது. ராணிப்பேட்டையில் பெல் நிறுவன ஆலை அமைக்க கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட தனிநபர் மனு மீதான விசாரணையின் போது நிலுவையில் உள்ள இழப்பீடு தொகைகளை விரைந்து வழங்க ஏதுவாக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் கூறியுள்ளார். இதனை பதிவு செய்த நீதிமன்றம் இவ்வழக்கு விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. வரும் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் நடைமுறையில் இருக்கும் இம்மீன்பிடி தடைக்காலத்தில் கடலில் மீன்பிடிக்க விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைக்காலத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் கிராமத்தில் 350 மீன்பிடி படகுகள் கரையில் நிறுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மீன்பிடி தடை காலத்தில் கன்னியாகுமரி அருகே உள்ள சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன் பிடிக்க செல்லாமல் துறைமுகத்தின் கரையோரம் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தப்பட உள்ளன. மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை பழுது பார்க்கும் பணியிலும் வலைகளை சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட உள்ளனர். விசைப்படகுகளில் வர்ணம் பூசுதல், என்ஜின்களை பழுது பார்த்தல், வலைகளை சீர் செய்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட உள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலுக்குள் சென்ற விசைப்படகுகள் நாளைக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் முருகன் திருக்கோவில் உட்பட பல்வேறு திருக்கோவில்களில் பங்குனி உத்திர விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் பால் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில், திருச்சி குமாரவயலூர் முருகன் திருக்கோவில், தஞ்சை சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி உள்ளிட்ட முருகன் கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் இன்று மாலை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கொடுமுடி காவிரி ஆற்றிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையாக வந்து வழிபட்டு வருகின்றனர். பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி திருத்தேரோட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. பெரம்பலூர், திருப்பத்தூர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுக்கோட்டையில் கைப்பந்து விளையாட்டு வீரர் பயிற்சி பெறுவதற்கான தேர்வு வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி அருணா கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவராக மகேந்திர சிங் தோனி மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அணித்தலைவராக இருந்த ருத்ராஜ் காயம் காரணமாக விலகியதை அடுத்து இந்நடவடிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஸ்லோவேக்கியா அரசுமுறை பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார்.
மகளிருக்கு ஆளுமை வழங்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் முன்னெடுத்து செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை சார்பில் 85 கோடி ரூபாய் மதிப்பிலான 326 நூலக கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் திரு க பொன்முடி விடுவிக்கப்பட்டு திருச்சி என் சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.